ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிகள்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன். அதாவது தேங்காய் கரைசல் கொடுத்த பின்னாடி பேஷன் ஃப்ரூட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. திராட்சை கொடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா பழச்செடி அப்டேட் காட்டுறேங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுத்த பின்னாடி நம்மளுடைய மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், என்ன எவ்வளோ சீக்கிரம் பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக சைனிங்காக இருக்குது பாருங்கள் காய். அதாவது சீக்கிரமாகவே பெருசாகிடுச்சிங்க. ரொம்ப லேட் ஆகுங்க இந்த பழம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பெருசாகிடுச்சு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக செடி பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க காய். பாருங்க, நல்லா சீக்கிரமாகவே நல்லா பெருசாகிடுச்சுங்க காய். பழத்துக்கே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. திராட்சை கொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குதுங்க காய்ங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். வெள்ளைப்பாகல் பாருங்கள், தலையில் ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். சூப்பராக அது மேலே ஏற்றி விட்டோம் பாருங்கள். கொடி பாருங்கள் அழகாக ஏறுது பாருங்கள். சொரக்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு கொடி வச்சுருக்குறேங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஏறுது பாருங்கள். அப்புறம் தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா இது நாட்டு தக்காளிங்க, நாட்டு ரகம். ஒரு 4 செடி நட்டு விட்ருக்குறோம் பாருங்கள். அதாவது தரையில் எப்படி வருது அப்படின்னு காட்டுறோங்க உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரையில் வளர்றத விட கேரி பேக்கில் சூப்பராக வளருதுங்க. தரையில் வச்சுங்கிற கத்திரிக்காய் செடியும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. மேலே சூப்பராக பாருங்கள், நல்லா பூ எடுத்துருக்குது, நல்லா காய் வச்சுருக்குது பாருங்கள். ஒரு அறுவடை எடுத்துட்டுங்க, உங்களுக்கு வீடியோ வருங்க. இது வந்து அறுவடை பண்ணிட்டு பின்னாடி பூ எடுத்ததுங்க. இது புளிச்சக்கீரை பாருங்கள், சூப்பராக தளைஞ்சு நல்லா காய் வச்சு நல்லா பூ வைக்கிது பாருங்கள். புளிச்சக்கீரையும் பார்த்தீங்கன்னா கீரை அப்பப்போ கிள்ளிக்கிறேங்க. கத்திரி செடி பாருங்கள். உங்களுக்கு டைம் இதுக்கே ஆயிடும்ன்றதுனால கொஞ்சம் வேகமாக காட்டுறேங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னா கொஞ்சம் நான் வேகமாக காட்டினாதாங்க கவர் பண்ண முடியுது. பாருங்கள், சிகப்பு மருதாணிங்க நல்லா பெருசாக தளைஞ்சிருச்சுங்க. ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். பூ வைக்கும் போது தாங்க இது சிகப்பு மருதாணியா இல்லை நார்மல் மருதாணி செடியான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கினதுங்க. ஆன்லைனில் வாங்கினாவே அது கரெக்டாக வைக்கும் போது தாங்க அது உறுதி. பப்பாளி செடி பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வருது. பூ வைக்கிறதுக்கு அரும்பு எடுக்குதுங்க. 3 செடி இருக்குதுங்க பப்பாளி செடி. வாங்க மேலே போகலாம். பாருங்கள், திராட்சை கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சு வருது பாருங்கள். பூசணி கொடியும் பார்த்தீங்கன்னா அழகாக தளைஞ்சு பார்த்தீங்கன்னா காய் ஒன்று பாருங்கள் பெருசாக இருக்குது. சீட்டு மேலே இருக்கிறதுக்கு ஒரு 2-3 பிஞ்சு கருகிடுச்சிங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா பெருசாக வருது பாருங்க. நல்லா பெரிய பூங்க, பெரிய காய். இதுவுமே பார்த்தீங்கன்னா தட்டைக்காயாக வருதுங்க, தட்டை பூசணிக்காய். நாங்கள் அடுத்து திராட்சை பார்க்கலாம் பாருங்க. காய் பாருங்க, சைடிங்க எப்படி மாறி இருக்குது பாருங்க. பழம் அப்படியே டக்குன்னு பழுத்துருச்சுங்க பழம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, சைனிங்க. கடையில் விற்கிறது மாதிரியே இருக்குது பாருங்க பழம். தேங்காய் பண்ணாக்கு கொடுத்தோம்னா இதுதாங்க ரிசல்ட். இல்லை டக்குன்னு நம்ம சைனிங் கிடைக்குங்க பழம் மேலே. அதாவது மின்னு தெரிஞ்சு பாருங்க. அதுதாங்க தேங்காய் புண்ணாக்கூடிய ஒரு சத்து. அருமையாக இருக்குது பாருங்க. வாங்க அடுத்த பழத்தடி போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. கலர் என்னமா கலர் பாருங்க. கொடிய அவரை பார்த்தீங்கன்னா கொட்டை காய வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. கொடி லெமனுங்க எவ்வளோ சூப்பராக கொத்தாக பூ எடுத்துருக்குது பாருங்க. இந்த மாதிரி கொத்து வந்து வித்தியாசமாக எடுத்துருக்குதுங்க. இங்கே பாருங்க, தனித்தனியாக எடுத்துருக்குது பாருங்க பூ. நம்ம காயை அறுவடை பண்ணாதாங்க இந்த மாதிரி நல்லா தளைஞ்சு நிறைய அரும்பு எடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காயை மாறிடுச்சு பாருங்க. ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ உதிர்வு பிரச்சனை வர்றதில்லைங்க. இந்த கொத்து லெமனில் அதாவது பூ எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயாக மாறிடுதுங்க பாருங்க. இங்கேயும் பாருங்க கொத்த பூ எப்படி எடுத்துக்கிட்டு பாருங்க. இப்போ தாங்க இதுக்கு சீசனு, அதனால பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்குதுங்க, நல்லா தளையுது. இதில் ஒரு புழுகு வருங்க, அதை மட்டும் நம்ம பார்த்து நசிக்கிறணுங்க. இல்லைன்னா அந்த கொழுந்தெல்லாம் சாப்பிட்ருதுங்க. அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதுங்க. அந்த செடியில் வேற எந்த பராமரிப்பும் இதுக்கு பெருசாக தேவைப்படுறது இல்லைங்க. காய் இருக்குது பாருங்க. இன்னும் அந்த பக்கமெல்லாம் காய் இருக்குதுங்க, காட்டுறேன் வாங்க.
முள்ளா இருக்கிறதுக்கு கையை உள்ள விடவே பயமா இருக்குதுங்க. பாருங்க. இன்னும் அந்த பக்கமும் 4 காய் இருக்குதுங்க. அது என்னால வந்து உள்ள கை விட்டு காட்ட முடியலைங்க உங்களுக்கு. நல்லா பெரிய காய்ங்க. அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா அது கொஞ்சம் உள்ள இருக்குதுங்க. கை இப்பயே 2 குத்து குத்திருச்சு. ம். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா தழைஞ்சு நல்லா நம்மளுக்கு அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காயும் ஒண்ணு பெருசாயிடுச்சுங்க. பாருங்க. நல்லா பெருசாயிடுச்சுங்க காயி. இதுவுமே பார்த்தீங்கன்னா, பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, ரெட் கொய்யாவும் இருக்குதுங்க. தாய்லாந்து கொய்யாவும் இருக்குது. 2மே இருக்குதுங்க. 2மே பார்த்தீங்கன்னா, நல்லா தழைஞ்சுக்கிச்சுங்க. பாருங்க அரும்பு. சூப்பரா அரும்பு எடுத்திருக்குது பாருங்க. இந்த காயிலே பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 கொனையத்துல பாருங்க 2 பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. தாய்லாந்து வெரைட்டி பரவாயில்லைங்க. அதாவது தலையறதெல்லாம் நல்லா அரும்பு வந்துருதுங்க. அ பிஞ்சு எடுக்காத இந்த கொய்யா செடி இருக்குது பாருங்க, ஆன்லைன்ல வாங்கி வச்சு. ஒரே ஒரு காய் தாங்க வச்சிருக்கு. இந்த ஒரு காய்க்கு நான் வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேங்க. சின்ன செடியா வந்தத வளர்த்தி ஒரு காய் பறிச்சிருக்கிறேங்க. எவ்வளோ பெரிய செடியா இருக்குது பாருங்க. பாருங்க எப்படி கொத்தா லெமன் பாருங்க. பூ பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க பூ. இது பூ உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகுங்க. இந்த பழச்செடியினுடைய பூவா இருக்கட்டும், அந்த மணமா இருக்கட்டும், நல்ல மணங்க. ஆரஞ்சு லிட்டில ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா, குக்கும் வாட் லிட்டில் ஆரஞ்சுலாம் அந்த பூவினுடைய வாசம் உண்மையிலே அவ்வளோ ஒரு வாசங்க. பழச்செடி வளர்த்துறதுமே ஒரு இதுதாங்க. ஒரு எப்படி சொல்றதுன்னா, அத ஒரு ரசிக்கணுங்க. அத ரசிச்சு வளர்த்தணுங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்ல பலன் குடுக்குது. பெருசாவும் நெறைய ஆகுதுங்க. பாருங்க நம்ம புதுசா வாங்கிட்டு வந்து வச்ச செடிங்க. நல்லா தழைஞ்சு இப்ப நெறைய பூ எடுக்குது பாருங்க. பூ எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப காயா மாறிடுதுங்க. காயா இருந்ததெல்லாம் இப்ப பெரிய சைஸா ஆகுது பாருங்க. பரவாயில்லைங்க. இதுவுமே நல்லா நம்மளுக்கு வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகு செடி பாருங்க. நல்லா மிளகு பாருங்க எவ்வளவோ பெருசா இருக்கு பாருங்க. இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க இந்த மிளகு செடிலாம். இது கொஞ்சம் இப்ப பழச்செடிக்கு நடுவுல உட்காந்துங்கிறதுனால கொஞ்சம் நிழலா இருக்குதுங்க. வெயில்ல தூக்கி வைக்கணுங்க இத. பீட்ரூட் செடி தாங்க. அது கவர் போட்டு கட்டியுமே எனக்கு வந்து அந்த பிஞ்சு வந்து நிக்கலைங்க. அது உளுந்துருச்சுங்க. இந்த பீட்ரூட் கொய்யால மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பூ உதிர்வு பிரச்சனை வருதுங்க. இன்னுமே காய் வந்து ஒண்ணு கூட நிக்கலைங்க. இதுல அந்த உதிர்வு பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்கு. இங்க பாருங்க. அரும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா, அழகா எடுத்துருதுங்க. பாருங்க. அதாவது அரும்பு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைவே கிடையாதுங்க. ஆனா காயா தாங்க மாற மாட்டேன்னுது. இந்த பீட்ரூட் கொய்யால இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஆசையா வாங்கி வச்ச செடிங்க. என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேங்க. எது ட்ரை பண்ணியுமே அதாவது பூவ வந்து நிறுத்த முடியலைங்க. காயா மாத்த முடியல. அது உளுந்துருதுங்க. சாத்துக்குடியும் பாருங்க நல்லா தழையுது பாருங்க இப்ப. இதுக்கு மேல இதுக்கு சீசனுங்கிறதுனால இதுவுமே நல்லா நம்மளுக்கு தழைஞ்சு பாருங்க. இந்த மாரி தழைய ஆரம்பிச்சாவே பூ வைக்க ஆரம்பிச்சுருங்க. நம்மளுக்கு இதுக்கு மேல காய் வர ஆரம்பிக்குங்க இது. இது ஆனா இது ஒரு காய் வச்சிருச்சுங்க. இதுல பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க. காய் வச்சு நம்ம பறிச்சுட்டோம். இது நல்லா இருக்குதுங்க ஆனா. பாருங்க கொழிஞ்சிக்கா பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கொழிஞ்சிக்கா. நல்லா பெருசாயிடுச்சு. 3 காய் இருந்ததுங்க. அது என்ன பண்ணா கொஞ்சம் ந புடவ முந்தாணி பட்டு அந்த நூல் மாட்டி அந்த காய் பிச்சுக்கிச்சுங்க. அதாவது நான் இப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த முந்தாணி வந்து இதுல பட்டு, அந்த நூல் மாட்டி அப்படியே அந்த காய் இழுத்துருச்சுங்க. 3 காய் இருந்ததுங்க. சரி மறுபடியும் தழைஞ்சு காய் வையின்னு சொல்லிட்டேங்க. என்ன பண்றது? பிரண்டையும் பார்த்தீங்கன்னா, அழகா வளர்ந்து வருது பாருங்க. நல்லா பெருசா வளர்ந்துருச்சுங்க. பாருங்க. இதெல்லாம் இப்ப வெயிலுக்கா எடுத்து வைக்கணுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிழல்ல மாட்டிக்கிச்சு. அது பழச்செடி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நிழலா இருக்குது. அத கொஞ்சம் வெயில்ல மாத்தணுங்க இடம். மாத்தி வைக்கணுங்க. லவங்க செடி பாருங்க. அருமையா தழையுது பாருங்க. இது நான் தழை வந்து பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு அப்பப்ப இதில ஒண்ணு ஒண்ணு கட் பண்ணிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இலை கம்மியா இருக்குதுங்க. கருப்பு நாவலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டது வந்து இப்ப தழைய ஆரம்பிக்குதுங்க. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பழச்செடி நம்ம நட்ட பின்னாடி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னாவே, நம்மளுக்கு அதில ஒரு சந்தோஷங்க.
பாருங்க தலையுது பாருங்க. கணுக்கு கணுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தலையுதுங்க. கருப்பு நாவலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சாச்சுங்க. இது பழம் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. குங்குமாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற பழம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழமாகுதுங்க. பாருங்க சூப்பரா பழம் ஆகுது பாருங்க. இது உண்மையிலே அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க இந்த பழமெல்லாம். சிட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 2 பழம் 3 பழம் சாப்பிடணுங்க. இந்த மாதிரி மாடிக்கு வரும்போதெல்லாம் நான் வந்து பறிச்சு சாப்பிட்றதுதாங்க நான் இது வச்சிருக்கேன்னு. அழகா இருக்குது பாருங்க பழம். இது பார்த்தீங்கன்னா தோலோடே சாப்பிடலாங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட். பிஞ்சு பாருங்க. நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க. உள்ளேலாம் பிஞ்சுங்க. இது இலை மாதிரியே இருக்குங்க இந்த பிஞ்சுங்களும். இது பாருங்க. பிஞ்சு பாருங்க. இதுவுமே நல்லா காய் எடுக்குதுங்க. இங்க பாருங்க. நல்லா கொத்தா இருக்குது பாருங்க காய். நல்லா செடியப்புற காய் தாங்க. பரவாயில்லைங்க. லெமனும் அப்படியே தாங்க இருக்கு. லெமனும் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற லெமன் மட்டும் தழையுதுங்க. பெருசாகுதே தவிர, புதுசா தழைய மாட்டேங்குதுங்க. இந்த லெமன் செடியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப் குடுக்குதுங்க. எனக்கு லெமன் தாங்க சரியா வரமாட்டேன்து. லெமன் நல்லா வளரணுங்க. ஆனா, அது வரமாட்டேன்துங்க எனக்கு. நானும் எருவும் போட்டு பார்த்துட்டேன். ஆனா, அது ஏன் வளரல அப்படின்றது தாங்க தெரிய மாட்டேங்குது. பாருங்க கீழ அரிஞ்சு பாருங்க. எவ்வளோ காய் தொங்குது பாருங்க. நெறைய கொத்தாட்டம் காய்ங்க இதெல்லாம். தண்ணி விடும்போது 1, 2, 1, 2 அப்படி பறிச்சு சாப்பிடுறது தாங்க. சப்போட்டா பழமும் நல்லா பெருசாகி ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிட்டேங்க. இது 2வது பழம் பாருங்க ரெடி ஆகுது. நல்லா ராங்க அந்த சப்போட்டா செடி. இல்ல பெருசாகுதுங்க சப்போட்டா. இலந்த காய என்னால கவரே பண்ண முடியாத அளவுக்கு கீழ பாருங்க. அப்படியே தொங்குது பாருங்க. கீழ. சூப்பரா இருக்குது பாருங்க இலந்தக்கா. எல்லாம் அந்த பக்கம் நெறைய காய் இருக்குதுங்க. காய்களுக்கு ஒண்ணும் பஞ்சமே இல்லைங்க பழத்துக்கு. அந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்துல சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பழம் இருந்துட்டே தாங்க இருக்கு. பாருங்க. சூப்பரான காய்ங்க. இனிப்பா இருக்குங்க அந்த காய் சாப்பிட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெள்ள நாவலுங்க. சூப்பரா தழைஞ்சு நெறைய பூ எடுத்துருக்குது பாருங்க. நல்லா சட்ட சட்டையா பாருங்க பூவு. எவ்வளோ பூ எடுத்துருக்குது பாருங்க. எனக்கு ஆச்சரியமா போயிருச்சுங்க. பரவால்ல. எனக்கு வெள்ள நாவல்னா அவ்வளோ பிடிக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அவரும் சாப்பிட்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா, பழம் உண்மையிலே சூப்பரா இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, எனி டைம் காய், பூ இருந்துட்டே இருக்குதுங்க. வெள்ள நாவல். சூப்பரான ரகங்க. வெள்ள நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. அதாவது மாடி தோட்டத்துக்குங்க. சூப்பரா காய் வைக்குது. சூப்பரா பழமும் ஆகுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூவாட இருந்ததுங்க. இப்ப இது நம்ம கிட்ட வந்த பின்னாடி பிஞ்சா மாறி இப்போ தழைஞ்சு பூவும் எடுத்துருச்சுங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மண்ணு கொஞ்சம் ஈரப்பசையோடயே இருக்கணுங்க இதுக்கு. அப்பதான் நல்லா மண்புழு உற்பத்தி ஆகுங்க. பாருங்க எலந்தக்காய் செடி பாருங்க. இன்னொரு எலந்தக்காய். நெறைய பூ எடுத்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க பூ. சின்ன செடி தாங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அத்திக்காய்ங்க. அத்தி இது வந்து 3வது செடிங்க. 3வது செடியுமே பார்த்தீங்கன்னா பாருங்க காய். எப்படி இருக்குது பாருங்க. நல்லா சட்ட சட்டையா வச்சுட்டு வருது பாருங்க. கொனை வரைக்குமே காய் தாங்க. இளஞ்செடிங்க இது அத்திச்செடி. இளஞ்செடியுமே நல்லா காய் வைக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, வெள்ளை கொய்யாங்க. வெள்ளை கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரகங்க. இதுல வேணா ஒரு 4 காய் இருக்குதுங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூ உதிர்வு பிரச்சனை கிடையாதுங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூ எடுத்தா போதுங்க. அப்படியே காயா மாறிக்குதுங்க. 2 காய் வச்சிருக்குது பாருங்க. இன்னும் பூ எடுத்திருக்குதுங்க இதுல. போதும் ஒரு செடிக்கு ஒரு 5 காய், 6 காய் இருந்தா கூட போதுங்க. அத மட்டும் நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம்னாவே சரியா போயிடுங்க. இந்த மாரி எலந்தக்காய் செடி மாரி நல்லா பெரிய செடி ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ வரைக்கும் நம்ம பழம் பறிக்கலாங்க. இந்த மாரி சின்ன செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 காய், 5 காய், 6, 7 காய் விட்டாவே அதிகங்க அது. ஏன்னா, அது சின்ன செடிங்க. அது அவ்வளோதான் வைக்கும்.
அடுத்த வீடியோ உங்களுக்கு கார்டன் டூர் வருதுங்க, பாருங்க. பாய்.